தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்துல நயினார் நாகேந்திரன் பச்சை பொய் சொல்றாரு அப்படிங்கிறத ஓபிஎஸ் உறுதி பண்ணியிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு பகீரத முயற்சிகளை ஓபிஎஸ் மேற்கொண்டார். ஆனா அந்த முயற்சிகள் அனைத்துமே வந்து நிராகரிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் பிரதமர் மோடியை சந்திக்கிறது அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தமிழ்நாடு வந்த அமித்ஷாவையும் ஓபிஎஸ் சந்திக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அப்போதும் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படல. இதனால உச்சகட்ட கோபத்துக்கு போன ஓபிஎஸ் சென்னையில தனது ஆதரவாளர்களோட ஆலோசனை பண்ணி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதா அறிவிச்சாரு. அவர் அறிவிச்ச சில நிமிடங்கள்லயே அதிமுகவினரும் பாஜகவினரும் ஓபிஎஸ் தவறான முடிவு எடுத்துட்டாரு, அவசரப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தாங்க. இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் வந்து என்கிட்ட வந்து பிரதமர் மோடியை சந்திக்கணும்னு சொல்லியிருந்தா நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஓபிஎஸ் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அடுத்த முறை பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது ஓபிஎஸ் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா கண்டிப்பா நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. ஆப்பா இவ்வளவு நல்லவரா நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்களே எதிர் சிலாகிச்ச நிலையில அவர் சொல்றது அம்பட்டும் பொய் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதற்கு முன்பு 6 முறை வந்து நான் நயினார் நாகேந்திரனை வந்து செல்போன்ல தொடர்பு பண்ணேன். அவரு போனை எடுக்கவே இல்லை. செல்போன்ல எஸ்எம்எஸும் போட்டேன், அதுக்கும் பதில் கொடுக்கல. இப்படிப்பட்டவர் வந்து அவர் பொய் சொல்றாரு. அவர் நான் மோடியை சந்திக்க கூடாது அப்படிங்கறதுல நயினார் நாகேந்திரன் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் நான் மோடியை சந்திக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொன்னாரு. உடனே நயினார் நாகேந்திரன் வந்து இல்ல ஓபிஎஸ் சொல்றது பொய்யே, அப்படியெல்லாம் அவர் வந்து மெசேஜும் இது பண்ணல, எதையுமே பண்ணல, அதை வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இது ஏற்கனவே வந்து பாஜக மேல வந்து கடும் கோபத்துல ஓபிஎஸ் இருக்கிறார். தன்னை வந்து இவ்வளவு அவமதிச்சு கூட்டணியில இருந்து வெளியேறின 7 ஆண்டுகள் வந்து இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை வந்து தவிடுபொறியாக்கி முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்துல இருக்கிற ஓபிஎஸ் வந்து இப்ப சீண்டலாமா அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஓபிஎஸ் பொய் சொல்றதா நயினார் நாகேந்திரன் சொல்ல உடனே வெகுண்டில் இருந்த ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தும் போது நயினார் நாகேந்திரனுக்கு எத்தனை முறை போன் பண்ணியிருக்காரு, அந்த போனை அட்டன் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த கேமரால காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரனுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி அதுக்கப்புறம் ஜூலை 7ஆம் தேதி 2 முறை வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு. அந்த எஸ்எம்எஸும் நயினார் நாகேந்திரன் நம்பருக்கு வந்து டெலிவரி ஆயிருக்குது. அப்பவும் பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து பதில் கொடுக்கல. இந்த விஷயத்த தான் ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் மறைச்சிட்டு பச்சை பொய் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் வந்து எனக்கு அப்படி ஒரு இதே சொல்லல, நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்போன்னு ஓபிஎஸ் ஏற்கனவே கோபத்துல இருக்கிறாரு. இனிமே பாஜக தொடர்பாக இல்ல அதிமுக தொடர்பாக எந்த விஷயத்தையும் மூடி மறைக்க கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முடிவு எடுத்திருக்காரு. வரக்கூடிய நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமியோட ஊழல்கள் என்ன, நான் தான் சில விஷயங்கள்ல கையெழுத்து போட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். அடுத்தடுத்த நாட்கள்ல நான் அடுத்து அதை வெளியிடுவேன். வெளியிட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு அந்த அளவுக்கு உச்சகட்ட கோபத்துல இருக்கிற ஓபிஎஸ் போயிட்டு நயினார் நாகேந்திரன் இந்த அளவுக்கு சீன் இருந்து தேவையில்லாத விஷயம். ஓபிஎஸ் வெளியில போயிட்டாரா, சரி ஓகே போயிட்டாரு, அது அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. அதை விட்டுவிட்டு நான் வந்து ஏன்ட்ட கேட்டிருந்தா நானே வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல, அதுக்கு ஓபிஎஸ் வந்து இல்ல நான் 6 முறை இது பண்ண சொல்லி இது கூப்பிட்டேன், அப்பயும் வந்து அவர் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்ல, மறுபடியும் இல்ல ஓபிஎஸ் சொல்றது பொய்ன்னு இவர் சொல்ல, இப்ப ஓபிஎஸ் உண்மையை உடைச்சிட்டாரு. நயினார் நாகேந்திரன் எந்த அளவுக்கு பச்சை பொய்யை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறது ஓபிஎஸ் இது பண்ண. இனிமே வந்து நயினார் நாகேந்திரன் சொல்றத வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்குள்ள வேற யாருமாவது நம்புவாங்களா? ஏற்கனவே வந்து அண்ணாமலை தரப்பு நயினார் நாகேந்திரன் மீது கடும் கோபத்துல இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒரு விமர்சனமா இருக்குது. ஓபிஎஸ்க்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையில அந்த பனிப்போருக்கு வந்து காரணம் என்னன்னா அதிமுகவிலேயே இந்த பனிப்போர் தொடர்ந்துதான் சொல்லப்படுது. ஏன்னா அதிமுகவுல 2 பேரும் வந்து ஒரே காலகட்டத்துல இருந்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தபோது அதிமுகவுல நயினார் நாகேந்திரன் இருந்தாரு, ஓ பன்னீர்செல்வமும் இருந்தாரு. 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதா இங்க முதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா 2 பேரும் வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால ஒருவருக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்தா அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொருவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் விடாப்பிடியா இருந்த ஜெயலலிதா அவர்கள் பிற்பால் வந்து
இவரை தான் ஓபிஎஸ் மட்டும்தான் வந்து இது ஆக்குனாரு, அமைச்சர் ஆக்குனாரு. நயினார் நாகேந்திரனுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து அமைச்சர் பதவியை கொடுத்தாரு. மற்ற நேரங்கள்லாம் ஓபிஎஸ் மேல இருந்த நம்பிக்கை அடிப்படையில அதான் அமைச்சர் பதவி. அதே ஓபிஎஸ் மேல இருந்த நம்பிக்கை அடிப்படையில தான் ஜெயலலிதா 3 முறை அவரை வந்து முதலமைச்சர், இந்த டான்சி வழக்குலையும் சரி, மற்ற இந்த வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த இந்த வழக்குலையும் சரி, ஜெயலலிதா சிறைக்கு போகும்போதெல்லாம் அந்த இடத்தில் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை வந்து கொடுக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா இவர் தான், ஓ பன்னீர்செல்வம் தான். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றவர் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு அப்பையிலிருந்து எரிச்சல். ஓபிஎஸ்க்கு கிடைக்கும், 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த ஒரு காரணத்தினாலே ஓபிஎஸ் நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்புகளை வந்து ஓபிஎஸ் பறிக்கிறாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு 2011 தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கான குழு, செங்கோட்டையன் தான் அந்த குழு வந்து இருந்தாரு, தலைவரா இருந்தாரு. அந்த குழுவுலையும் நயினார் நாகேந்திரன் இடம் பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இதுவும் ஓ பன்னீர்செல்வம் மீது நயினார் நாகேந்திரனுக்கு எரிச்சல் ஏற்பட காரணம். இதை தொடர்ந்துதான் என்ன பண்ணாரு, இந்த ஜெயலலிதா இறந்த பிறகு அவரு வந்து அதிமுகவில் இருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்தாரு. இதுக்கிடையில ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தும் போது கடுமையா விமர்சனம் பண்ணாரு நயினார் நாகேந்திரன் இவர ஓபிஎஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப பாஜகவில் அவர் போய் இவர் வந்து தனி அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டு இது பண்ணனால 2 பேரும் பாஜக கூட்டணியில இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில 2 பேரும் சாதாரணமா, அதாவது பழைய முறை பழைய ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளா பனிப்போர் இருக்கிறனால 2 பேரும் சுமூகமா பேசிக்கிறதுல என்னன்னா என்ன வாழ்த்துக்கள் சொல்றோம், வாழ்த்துக்கள் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாஜக கூட்டணி வந்து வெளியேறதுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து 6 முறை செல்போன்ல கூப்பிட்டுருக்காரு, 2 முறை வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காரு. ஆனா பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரன் இவருக்கு வந்து உதவலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறி அவர் வந்து அடுத்து அதிமுக தான் அவரோட மெயின் டார்கெட். குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதுதான் ஓபிஎஸோட இது. இந்த இடத்துல தேவையில்லாம நயினார் நாகேந்திரன் தலையை விட்டு இப்ப அசிங்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த இதுல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா பல பேரும் சொல்றாங்க, திமுக குறிப்பா டிடி விஜயநகரன் பேட்டி கொடுக்குறவங்க கூட அதிமுகவின் உண்மையான விசுவாசியா இருந்தவரு ஓ பன்னீர்செல்வம், அவர் வந்து திமுக கூட்டணிக்கும் இத போக மாட்டாரு, அவரு எப்பவும் போல தொடர்ச்சியா போராட்டத்துல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் வந்து அரசியல் வாழ்க்கை அஸ்தமானம் ஆயிடுச்சு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில தனக்கு 2வது இன்னிங்ஸ் கிடைக்கணும், அதுல இன்னும் அடிச்சு ஆளணும் முடிவு பண்ணி இருக்கிறார் ஓபிஎஸ். அது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இப்ப கடந்த 2-3 நாட்களா அவரோட நடவடிக்கையின் மூலமா நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரிகிற விஷயம் அதுதான். அதாவது வந்து எதிர்முகாமை சேர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 24 மணி நேரத்துல 3 முறை போயிட்டு சந்திக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கோபமா இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும், சாதாரணமான எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் அறிவு கொண்ட நபர்கள் வந்து இந்த தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டாங்க. ஆனா அப்படியான ஒரு இடத்துல வந்து நயினார் நாகேந்திரன் இது பண்ணி இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறார் அப்படிங்கறதுதான் விஷயம். இந்த விவகாரத்துல நயினார் நாகேந்திரன் செய்தது சரியா தவறா, இல்ல ஓபிஎஸ் வந்து இந்த எஸ்எம்எஸ்களை காமிச்சது மூலமா நயினார் நாகேந்திரன் மூக்க உடைச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.